திருப்பரங்குன்றத்தில் 2வது இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக அதிமுக ஆட்சி காலத்தின் போது நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துவிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை விடுவது ஏன் என்று அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு. அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. அவரே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள், இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குகின்ற சூழ்நிலை, அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சொற்களை இப்போது வெளியே கொண்டு வருகிறார்கள். இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கின்றதோ அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற, சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற, சட்டத்திற்கு சிறிதும் களங்கம் ஏற்படாமல் சட்ட பாதுகாப்பு தருகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு சங்கிகளை தவிர்த்து ஆன்மீகவாதிகள், இறை அன்பர்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு முழு அளவு ஆதரவு தந்திருக்கின்றார்கள். ஆகவே இது மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி. மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய சிந்தனைகளுக்கு செயல்வடிவம் கொடுப்பார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். கொள்கைகள், அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் 2014, 2017 2 காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அஃபிடேவிட் தாக்கல் செய்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு 2ஆம் இடத்திலும் தீபம் ஏற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது. அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம் அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டார்கள் என்பது இந்த கண்டன அறிக்கையிலிருந்து புலப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.